ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ராக்கெட்டில் அவர் நடிச்சிருந்தார். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும் அவரை. இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், அவர் வந்து மேடி சார் கிட்ட கதை சொல்ல போனார். அவர் ஆக்சுவலி இதில் ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் வந்து அசிஸ்டண்டாக ஆக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய மேடைகள் பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இல்லைனா வந்து நடிப்பாக இருக்கும். பட் இதில் பேசுகிற எல்லாருமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதில் அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம், ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது. இதில் நடிச்சிருக்கவங்க, டெக்னிக்கல் டீம் எல்லாமே. பாலாஜி அவர் இந்த படத்தில் என்னை எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட்டில் அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேரக்டரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் எனக்கு அது பிடிக்காது. நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம், புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமும் எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம். யாராக இருந்தாலும், எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் அது இது ஹிட் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து ஒன்றுமே பண்ணல, ஒரு புதுசான ஒரு முயற்சி, இது எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா இந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்னென்ன பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஆர்ட் அப்படி திருப்பி விடுவாங்க. திருப்பினாங்கன்னா தெரியும், ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கமாக அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. ஸோ மியூசிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவருக்கு ஃபஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும் போது அவர் கதவு திறந்துருந்துச்சு, அவர் போட்டு விட்டு வெளில வந்து நிற்கும் போது அவர் அசிஸ்டன்ட் யாரும் வந்துருந்தாங்க போல இருக்கு, அவர் திட்டிகிட்டு இருந்தார் என்ன எப்படி இருக்குது இவர் சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்துலையும் நடக்கிறத நம்ம கேட்டுட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா சரி ஓகே இதில் என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்பில் இருக்கும், நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு. ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபஸ்ட் ரீல் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிருச்சு அவருக்கு, ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கு நடுவில் நிறையா இப்போ சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகுன்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டால் தெளியும்னு சொல்லுவாங்க, அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஒரு மிக சிறந்த இதுக்கு முன்னால் ஒரு கதை சொன்னலையே, அந்த கதை வந்து வேற லெவல் கதை. இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணால் போதும், அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறேன், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். மலையாளத்துலலாம் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம கேட்குறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யார் ரைட்டர்னு கேட்போம், யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்கிது, நல்ல கண்டென்ட்டு படங்கள். ஸோ இப்போ என்னன்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைனா நல்ல யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திலலாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம். தமிழ் சினிமாவிலேயே அப்படி தான். பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க. இப்போ ஆனந்த் அவர் இருக்கிறார், குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர். அவரோட கதைகள் எனக்கு தெரியும். அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன், நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் செலவாகும். அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்கே. ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் வருவாங்க, அது நியாயமும் கூட. ஆனால் அப்படி மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு ஆள் நடித்தா தான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் தான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்த ஒரு 10 வருஷம் வேற மாதிரி ஆகும். ஸோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியாக கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் கதையெல்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னா அங்கே எங்கே வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன்னா ஹீரோ இருந்தால் தான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா ப்ரெஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழில் மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவர் இருக்கிறார் பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்குது, ரொம்ப அருமையான கதை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இதில் நடித்த அந்த 6 கேரக்டருக்கும்
இவங்க தான் கரெக்டுன்னு அவருக்கு தோணிருக்கே தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இவங்க நடிச்சா தான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டென்ட்டை நம்பி மட்டுமே எடுத்திருக்கிற இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நீங்கள் பாருங்கள். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அதை சேர்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்தில் நான் பண்ண நிறைய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான். இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள், நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட்டை தான் கடைசியில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல படங்கள், அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், ப்ரெஸ்ஸும் ஆதரவு கொடுங்க. சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதான் என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தால் 100% நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏன்னா நல்லா பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அது எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப கிராமராக படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப கிராமராக ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தப்பான கிராமரில் படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரி தமிழில் எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புகிறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போது சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த டெக்னிக்கல் டீமாக இதில் எடிட்டர்ஸ் எல்லாருமே, எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சிஎஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மேடைகள் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா நீல நிலவேன்னு ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்காக இருந்திருக்கு. ஸோ தமிழ்லையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து டாப் 10 சாங்ஸில் இருந்துகிட்டு இருக்கிற ரிலீஸ் ஆன நிலையிலேருந்து என்னோட சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு என்னென்னா நான் பண்ண நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருப்போம், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டைரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமா நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு இது தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜெயம் ரவி அவருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னங்க மியூசிக் டைரக்டரை தூக்கணும்னு சொல்கிறாருன்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அந்த படத்துக்கு இப்போ அன்வான்டாக சும்மா ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீன் ஆக்சுவலி இப்போ ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி அவங்கள பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து மியூசிக்லேயே அவங்கள எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், ரெண்டுமே பால் தான், ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேறு. ஸோ மியூசிக்கலாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்னன்னு தெரில. ஸோ சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஸோ அப்படி பண்ண படங்கள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து என்னன்னா அது ஹிட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்கல பாட்டு, ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் திருப்தியும் இருக்குது. அப்படி தான் இந்த படத்தில் எல்லா மியூசிக்கும். இதுக்கு எனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ், இதோட லிரிக் ரைட்டர் கபிலன், அவர் இதுக்கு பின்னால் நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சாம் சார். நெக்ஸ்ட் we have சென்சேஷன். ஒரு சென்சேஷன் தான் இங்கே வந்து பேச போகிறாரு. பிக் பாஸோட சென்சேஷன் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து எல்லா யங் கேர்ள்ஸோட ஹார்ட் த்ராபாக வந்து மாறி இருக்கிற ஒரு சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மேல் லீட் ஆக்டர் சிவி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். சிவி, யூ லுக் டேஷிங் as always. ஓவர் டு யூ. ஹலோ மேம், பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது பிரசாத் ஸ்டூடியோ வழியாக வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்கால்வாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்புவேன். வேறு எதையுமே நான் நம்ப மாட்டேன். போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பற்றி அது நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றதை நம்பி தான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன். ஒரு 5000 ரூபாயை வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது மூலிமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன்.
3650 நாளில். ஸோ மீதி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கும். பட் அந்த 300 நாள் நம்மளோட ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சிக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போதே எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் துணிவில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் எதற்கும் துணிந்தவனில் சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இதை இப்போ நான் பேசினேன்னா, இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போது எனக்கு மெயினாக அந்த ஒரு மெயின் விஷயமாக பட்டது அந்த மென்டல் ஹெல்த். அது ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்கள் படம் முடித்து வரும்போது கண்டிப்பாக அவர் கேரக்டரை பற்றி பேசுவீங்க. இன்னொன்று இதில் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ஹீரோயின்ற ஒரு கான்செப்ட்லேயே இல்லை படம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 கேரக்டரை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடித்து வரும்போதே எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா முடித்து வரும்போது என்னை சுற்றி ஒரு 1000 கேமரா இருந்துச்சு. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பாதியாச்சு. அப்புறம் அப்படியே கம்மியாகும். நம்ம பண்ணுற வேலைக்கான விஷயங்கள் தான். இன்றைக்கி நான் இது வந்து நான் பிக் பாஸ் போகும்போது எனக்கு தெரியும், வெளியே வந்தேன்னா இது நடக்கும். இதை தாண்டி இதை நம்ம அப்பயே யோசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இல்லை வந்தவொன்னே நம்மளை ஒரு 10 பெரிய டேரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க, படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலியூஷனலாக இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். அந்த டைமில் நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போகிறோம்னா கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு 1.5 years ஆச்சு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அந்த 1.5 years நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைமை யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். கதை ரொம்ப முக்கியம் தான். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறோம்னா அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறையா வந்துச்சு. இன்னொன்று நமக்கு அமையிறதுன்னு ஒன்றும் இருக்குது. நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். பட் அதை தாண்டி நமக்குன்னு சில விஷயங்கள் அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த இடி மின்னல் காதல். அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னார். ஸ்க்ரீன் பிளே படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவர் ஜேசி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சாம் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது. அது ரொம்பவே முக்கியம். எனக்கு பிக் பாஸில் இருக்கட்டும் இல்லை எங்கேயுமே நிறைய பேர் சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிறீங்க. கமல் சாரும் அதான் சொன்னார், நேர்மையாக இருக்கீங்க. எவ்வளோ மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளோ பெட்டிகள் காசுகள் வந்தாலும் அந்த நேர்மையை உண்மையை விட்டுறாதீங்க, அதுதான் உங்களை கூப்பிட்டு போகணும்னு சொன்னார். பட் அதுதான் நானும் நம்புகிறேன். அதே மாதிரி அந்த ட்ராவல் பண்ணுற டீம்மே அதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் இன்றைக்கி அவர் பேசும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் அவர். இன்னொரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும், சென்சாரில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. இதை நம்ம நடிக்கவும் முடியாது. இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் தூங்குறாருன்னு கூட தெரில. பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம். எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் தான் நம்மளை பற்றி பேசும். ஏன்னா நான் துணிவு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலாக பேசக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார். அவர் கடந்து வந்த பாதைகள், பட்ட லைக் அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நான் கூட எதுக்குடா சார் இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்சனலாக சொல்கிறாரு அப்படின்ற போது ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருன்னா ஒரே ஒரு விஷயம், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். இன்றைக்கி போயிட்டு இங்கே உள்ள யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதை நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃப்யூச்சரில் அந்த சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்றைக்கி நீங்கள் வேறு யார்கிட்டையா கேட்டிங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு இதெல்லாம் அவர் கடந்து வந்து இங்கே இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு. இப்போ நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்.
எங்கேயுமே சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடுறோம். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 years பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டாக, பயங்கர டேலண்டடாக, எல்லாம் டான்ஸ், ஃபைட்டு, இது அதுன்னு எல்லாமே. பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் கைவிட்டுடுறாங்க. போதுண்டா அப்படின்னு. இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போதே பல பேர், எதுக்கு பிரதர் நீங்கள் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அங்கேயே போயிடலாம். பட் இல்லை, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்குமான்னு நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு இன்னைக்கு கண்டிப்பாக நிஜமாக இருக்குது. இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆர்பி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே. எனக்கு வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பயுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பார். அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது வந்து, ஒரு ஆக்டராகவோ ஒரு ஹீரோவாவோ ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது முடியல. அதுக்கடுத்து நான் ஆரம்பித்தேன். ஒரு ஜென்ரேஷனோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ த்ருவ் விக்ரம் இருக்காரு, இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆக்டரோட சன் இருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள், இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து இவர் இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். ஸோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸாக ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொன்னதுமே, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12 to 13 years ஆகிருக்கு டேரக்டராக வந்து இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ இங்கே எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து, நாங்கள் இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பற்றி பேசினதே இல்லை இது வரைக்குமே. படம் ஹிட் ஆயிரும், இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமாக ஓடிடும், இதை மாதிரி ஒரு விஷயங்கள் பேசினதே இல்லை இன்னைக்கு வரைக்கும் கூட. நம்ம உண்மையான ஒரு உழைப்பை போட்டிருக்கோம். இந்த உழைப்புக்கான கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பினேன். இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். அதே தான் பாலாஜி ப்ரோவும், ஜேசி, நான் எல்லாருமே ஒரு உண்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம். இது மூலிமா கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசராக இருக்கனால கண்டிப்பாக பணமும் கிடைக்கும். ப்ரோ கண்டிப்பாக இது ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு தான். இதுக்கப்புறம் நிறையா பண்ணுவோம், என் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறையா மேடைகள், நிறையா படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் வித் தி மின்னல் காதல் சிவி. நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். 26th நம்ம எல்லாருக்குமே ப்ரீமியர் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரை இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணிடலாம். இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் கைடன்ஸ், ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னு சொல்லும் போது தே கைடட் அஸ், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ நான் வந்து பிரசாத் ஐ டோன்ட் நோ அவர் என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ரிவ்யூ இது பார்த்தேன். ஸோ நான் ரொம்ப க்ரீடியான ப்ரொடியூசர் தான். ஏன்னா எனக்கு அங்கே பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப க்ளம்ஸியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி நான் இங்கே வந்து பார்த்தேன். ஸோ பார்த்தப்போ தே செட் எடுத்துக்கோங்க ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பிரசாதில் சொன்னாங்க. இம்மீடியட்லி நைட்டோட நைட்டாக டைமண்ட் பாபு சாரும் சதீஷும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்ல, என்னங்க 2 நாளில் ஈவெண்ட் வச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் போட்டு கொடுத்த பிராண்ட் அவதார் டீம், அவங்களோட அவங்க பிராண்ட் அவதார் இமீடியட்லி அக்செப்டட் வாட் மை விஷன் வாஸ், வை ஐ வாண்டட் டு ஷிஃப்ட். ஏன்னா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்து இது பண்ணணும்னு சொன்னது, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி செஞ்சு கொடுத்த அவங்களோட டீம். அண்ட் மேஜர் இந்த ஆடியோ எல்லாம் பண்ணி கொடுத்த மிஸ்டர் சபரி, அவங்க கம்பெனி பேர் ஸ்டேஜ் லைட். ஸோ அதுக்கு இந்த மேடையிலேருந்து நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து நிறுத்திட்டோம். பட் எனக்கு தெரியும் இந்த வென்யூ கிடச்சதே 2 மணிக்கு தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க, சரி சார் யாரெல்லாம் சார் கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் நம்ம கெஸ்ட்டாக யார், சீஃப் கெஸ்ட்டாக யாரை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நான் தான் சொன்னேன், டெஃபினெட்லி மிஸ்டர் பி வாசு இருப்பார், நாட் ஆஸ் அ அங்கிள், டேரக்டராக தான் எனக்கு வேணும். அஃப்கோர்ஸ் என்னோடய டேரக்டர் கேட்டால் அவர் ட்ரெயின் படம் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ கௌதம் ராமச்சந்திரன் சொன்னேன், அவர் வந்து பாம்பேயில் மீட்டிங்கில் இருக்கார். மேடி சாரை கேட்டேன், மேடி சார் இமீடியட்லி நான் ஒரு வீடியோ போட்டு தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய 3 டேரக்டர்ஸ் இல்லை. அப்போ இமீடியட்லி நான் டைமண்ட் பாபு சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கும் இப்போ ஆர்விக்கு உதயகுமார் சாரோ பேரர் சாரோ எனக்கு பர்சனலி தெரியாது. பட் என்ன சார், எனக்கு வந்து டேரக்டர்ஸ் தான் இருக்கணும். பிகாஸ் டேரக்டர்னால தான் நான் இங்கே இப்படி இருந்திருக்கேன். இந்த மாஸ்டர்ஸ்லாம் இருந்து இவங்க படம்லாம் பார்த்துட்டு தான் நான் இருந்திருக்கேன் போது இமீடியட்லி டைமண்ட் பாபு சார் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி டேரக்டர்ஸ் யூனியன் கிட்ட பேச சொன்னாங்க. ஸோ டேரக்டர்ஸ் யூனியன்லேருந்து ஆர்வி உதயகுமார் சார்கிட்டையும் பேரர் சார்கிட்டையும் சரண் சார்கிட்டையும் பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா டேரக்டர்ஸாக இந்த ஸ்டேஜில் வரணுன்றதில் நான் ரொம்ப என்னோட விஷனை சப்போர்ட் பண்ண டேரக்டர்ஸ் யூனியனும் டைமண்ட் பாபு சாருக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ அடுத்தது யாருன்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இவங்க தான் பேசுவாங்க.
ஸோ இதில் வந்து பாவக்கி என்டர்டெயின்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஷோ த ஃபேஸஸ். ஏன்னா இப்போ நாங்கள் ப்ரொடியூசராக முன்னாடி வந்துட்டோம், நிறுத்துட்டோம், காஸ்ட் அண்ட் க்ரூ பேசிட்டாங்க, அதுக்கெல்லாம் விசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச். ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸும் டேரக்டும் நான் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் சிரித்து என் முகம் இன்னும் அப்படியே இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாவக்கி என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிற என்னோடய டீம். அது டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்த எல்லாரையும் நான் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்றேன், இன்க்ளூடிங் என்னோட அசிஸ்டன்ட் எடிட்டர் அருண். ஸோ எல்லோரும் கொஞ்சம் டக்குன்னு முன்னாடி வந்துடுங்க. அண்ட் என்னோடய ஆஃபீஸ் டீமாக இருக்கிற எல்லோரும், மாஸ்டரும் வாங்க, ஸோ ஜேகே சார் வாங்க, எல்லோரும் வாங்க, ஸ்ரீவாஸ் எல்லோரும் வாங்க, மகேஷ் வாங்க. எல்லாம் ஒரே ரீசன் தான், நாங்கள் மட்டும்தான் ஃபேஸ், வி கெட் த ஃபேஸ், பட் ஐ வாண்ட் டு ஷோ. ஏன்னா இது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஜனனி, அருண், ஈஸ்வர், சுரேந்தர், தாஸ், யுவராஜ், சூர்யா, இது என்னோட மாஸ்டர், நம்ம ஜெய்சங்கர், மகேஷ், ஸ்ரீவாஸ், உதயா, ஜேகே சார். ஸோ இவங்க தான் டே அண்ட் நைட். அதாவது அதுவும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என் டைரக்ஷன் டீமை நான் பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு 7-6 படம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ என்னை நம்பி ஃபஸ்ட் படத்துக்கு வந்தாங்க. டு பி ஆனஸ்ட், ஒரு ஆள் கூட சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தானே வந்தேன், நீங்கள் என்ன சார் ஒருத்தன் போஸ்டர் பார்க்குறான், ஒரு ஆள் இது பண்ணுறான், தாஸ் இதில் லிரிக்ஸ் எழுதுனான், எல்லோரும் இப்போ ப்ரொடியூசர்ஸாக ப்ரொடக்ஷன் பாய்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொடியூசருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ யாருமே சார் இது என் வேலை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ அருணுக்கு நான் இந்த இடத்துல பெரிய சாரியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எடிட்டராக நான் ஆண்டனி சாருக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தேன், ஆண்டனி சார் எனக்கு தெரியும், லைக் ஆண்டனி சார் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இவனுக்கு அது ஃபஸ்ட்டு படம், அது என்னென்ன சென்சார் என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான். அது எங்கேயுமே சார் ஆண்டனி சார் தானே பேர் போடுறீங்க, அவரையே கூப்பிட்டு பேசுங்கலாம் அந்த எதுவுமே இல்லை. அந்த பேருக்கு இது பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். ஸோ இந்த இது வேணா இவங்கெல்லாம் முன்னாடி வந்தது கிடையாது. ஐ வாண்டட் டு ஷோ தெம் ஸோ தட் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். பாவக்கி என்டர்டெயின்மெண்ட் கெட்ஸ் ஆல் த கிரெடிட், பட் த டியூ ரீசன் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு குரூப்பையும் நான் மேடையில் ஏற்றணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes. என்னோடய ஃபேமிலி சாரி ஒரு பிஆர்ஓ சார் சொல்லுவோம், ஸ்டில் மட்டும் எடுத்துறேன். ஏசியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மாறன், ப்ளீஸ் மாறன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அதுங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க மாறன் ஃபேமிலியும் ப்ளீஸ் வாங்க. அண்ணா வாங்க ப்ளீஸ் வாங்க. ஏன்னா இவங்கெல்லாம்னால தான் நாங்கள் இந்த படம் எடுக்க முடிஞ்சது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க். ஸோ தட் இஸ் மாதவன் உன்னி, என்னோட அப்பா, என்னோட அண்ணன் பிருத்திவ், ரம்யா, என்னோட ஒய்ஃப், மகேந்திரா முல்லத், மிஸ்டர் மனோஜ் முல்லத். ஸோ மிஸ்டர் மனோஜ் முல்லத் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் கேரக்டரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ இது ஜேசிஸ் ஃபேமிலி, ப்ளீஸ் கம். ஸோ பாவக்கி என்டர்டெயின்மெண்ட்டோட பாவக்கி, ஸோ திஸ் இஸ் பாவக்கி. ஸோ வாங்க, அது அருணியோட அம்மா. ஸோ இதுதான் என்னோட இன்னொரு குரூப். ஸோ மாறன் அண்ணன் ப்ளீஸ் வாங்க. ஸோ இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பாவக்கி என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸோ we just wanted to honor them also. So thank you so much for trusting and thank you so much for investing. ஸோ சாம், சிபி ப்ரோ எல்லோரும் இங்கே வந்து வாழ்த்துன எல்லோரும் சொன்ன மாதிரி பணம் வந்துடும். அந்த பணம் வந்தது உங்கள் அக்கௌண்ட்லலாம் நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.